யார் வந்தாலும் அவங்க செய்ததான் செய்ய போகிறாங்க. எல்லாரும் ஏமாத்துறவங்க தான். காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். மோடி தான், வேறு யார் வர போகிறாங்க? காங்கிரஸ் தான் வரணும். மோடி ஐயா வந்தால் நல்லா இருக்குன்ட்டு என்னுடைய அபிப்பிராயம். ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சரியான திட்டம்லாம் போட்டுக்கிறாரு. சீமான் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யார் வந்தாலும் அவங்க செய்ததான் செய்ய போகிறாங்க. எல்லாரும் ஏமாத்துறவங்க தான். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் சீமான் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஊழல் ஏமாற்றம் எதுவுமே இது கிடையாது. அவர் எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செய்வார். ஒரு நம்பிக்கை தான். காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லது பண்ணுவார். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும். இப்போ வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்ன வந்து அவங்க இருக்கும்போது ஒரு இதுவாக இருந்தது. இப்போ நல்லாயிருக்கும் வந்தால். இப்போ அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காங்கிரஸ் வந்தால். மோடி வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாகிட்டார். கேஸ் விலை எல்லாமே அதிகமாகிட்டார். இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டினோம், அந்த ஆட்டோ கேஸ் விலை கூட அதிகமாகிட்டார். எல்லாமே அதிகமாகிடுச்சு. அவர் வந்ததுனால இதுவும் காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் ஸ்டாலின் ஐயா வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோடி தான், வேறு யார் வர போகிறாங்க? அப்படிலாம் கிடையாது. அவர் இல்லைன்னா இந்தியாவே விற்றுடுவானுங்க சைனாவுக்கு. காங்கிரஸ் தான் வரணும். ஏன்னா இவ்வளோ மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல தான் நிறைய தண்ணி. இப்போ இவங்க உடனே எல்லாமே வந்து மழை தண்ணிலாம் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம இங்கே இந்த இடத்துல மினிஸ்டர் சேகர் பாபா அண்ணன் அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே உடனே இங்கே இந்த இடத்துல இருக்கிறவங்க கவுன்சிலரு ஒரு வட்டச்செயலர் எல்லாருமே டிஎம்கே தான். அவங்க தான் வந்து எல்லாமே எடுத்து உடனே க்ளீன் பண்ணி இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி நிற்கும். இந்த தடவை மழை பெய்கிறப்போ தண்ணியே இல்லை. அதே மாதிரி இந்த லேடிஸ்க்கெலாம் 1000 ரூபாய் திட்டம் பண்ணாங்க. அதனால் லேடிஸ்க்கு நிறைய இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸிலலாம் ஃப்ரீ டிக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த பென்ஷன் போட்டு இருக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லா லேடிஸுக்கு இப்போ டிக்கெட் இல்லாமல் தானே போயிட்டு வரோம். அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த இந்தியக்காரனும் உள்ளே வர மாட்டாங்க சீமா ஜெயிச்சா. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத. இந்தியக்காரனும் உள்ளே வரக்கூடாது தமிழ்நாட்டு உள்ள. மோடி ஐயா வந்தால் நல்லா இருக்குன்ட்டு என்னுடைய அபிப்பிராயம். மீதி பேருது அப்படி கிடையாது. ஏன்னா அவர் சில நேரத்தில் சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்களை சரியாக கவனிக்கலன்ட்டு. அது என்ன காரணன்றது தெரியல. ஆனாலும் இந்தியா இன்றைக்கி உலக நாடுகளில் எல்லாருக்கும் தெரிய வருதுன்னா அது மோடி ஐயானால தான். இத்தனையோ நாட்டில் எவ்வளோ பிரதமர் ஆண்டுட்டு போனாங்க. இன்றைக்கி இஸ்லாமியர் கண்ட்ரியில் கூட கட்டிப்பிடிச்சி வரவேற்கிறாங்கன்னா அது மோடி ஐயாவை மட்டும்தான். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இதை நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்த முறை அவர் வரணும்னு ஆசைப்பட்றேன். காட் இஸ் கிரேட். கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகே. ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான். இது வரைக்கும் எல்லாம் ஊருக்காரனும் எல்லாம் இந்திக்காரனும் இங்கே தான் தமிழ்நாடுலாம் போய்க்கிறானுங்க. தமிழ்நாட்டுக்கு ஆளுக்கு வசதியில் வேலை வெட்டே இல்லை. அப்புறம் எதுக்கு மோடி ஓட்டு போட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஆளுங்களை இங்கே இறக்கிறதுக்கா? மோடி வேணான்னா இருக்கிற தமிழ்நாடுங்களுக்கு வேலை இல்லை. இருக்கிற இந்தியாரனுக்கு தான் இங்கே வேலை இருக்குது. வேறு எதுவும் நல்ல இருக்கிறவங்களாம் வந்து ஏற்கனவே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது நிறைய பேர் வரல. அதுக்கே பாதிக்கப்பட்டாங்க. அதனால வந்து கண்டுக்கல. அதனால் ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சரியான திட்டம்லாம் போட்டுக்கிறாரு. நான் வந்து அவருக்கு பிடிக்கல. எனக்கு நான் இருக்கிறது பார் விஜயகாந்த் தான். மோடிலாம் வரக்கூடாது. 10 வருஷமாக இருந்தார். என்ன பண்ணார்? இப்போ என்ன திட்டம் கொடுத்துனுக்கிறாரு? என்ன கொடுத்துனுக்கிறாரு? மக்களுக்கு வீடு கட்டித்தரேன் அதை தட்டுறேன். அது 10 பண்ண வேண்டியதானே. ஊழல எங்கே பண்ணாங்க? இப்போ தானேப்பா அறிக்கை கொடுத்தாங்க. ஏன்பா 77 ரூபா பெட்ரோல் இருக்கும்போது கேஸு மாநிலம் தரேன்னு சொன்னார். 2 வருஷம் தான் கொடுத்தாரு. அப்புறம் என்னடனா கேஸு 900 ரூபாய் போச்சு, பெட்ரோல் 105 ரூபாய் போச்சு. இப்போ நிலமை கட்டளை என்ன அப்போ எவ்வளோ விற்றுது? அப்போல்லாம் கொடுக்குறீங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ வந்து அவனுங்கிட்ட பிடிங்க போய் எலெக்ஷன் நடத்துறீங்க. என்னையா இது? அது நாங்கள் எங்கள் அம்மா ஏடிஎம்களே எதிர்கட்சியாக நான் இருக்கும்போது எல்லாம் திட்டம் போட்டது தான். இவங்க செயல்படுத்த மாட்டுறாங்க. எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாங்க. இது இப்போ திமுக இதில் அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க.
நான் பக்கா வந்து இவர் தான் யார் கேப்டன். ஆமாம், எப்பவுமே அவர் தான். நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? மக்களை நல்லா பாருங்க, உங்களை தேர்ந்து வரோம். ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? பணத்தை கொடுத்து ஏன் ஓட்டு வாங்குறீங்க? பணம் ஏன் பெருசு? பணம் என்னையா பணம்? கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. போங்கய்யா. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாரு, எவன் உள்ளே போகிறானுங்க, எவன் வெட்டின்னு போகிறானுங்க பாரு. மெய்யா ஒன்றுமே பணம் 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 பணம். என்னையா பணம்? மோடி என்னங்க பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு நீங்களே சொல்லுங்கள். கோயில் கட்டிக்கிறாரு. எங்கே கட்டிக்கிறாரு? குஜராத்தில் கட்டிக்கிறாரு. எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாரு? 1000 கோடி செலவு பண்ணுறது. மக்களை நீ அப்பயே பார்த்துருந்தா உனக்கு ஏன் நீ இப்போ ஏன் தெரியறியா சுற்றுற? நீ வீட்டில் பார்த்துன்னு என் எம்ஜிஆர் கூட பாரு. எனக்கு கருப்பு எம்ஜிஆர் தான். எங்கே பாரு? யார் இவர்? பத்துனே கழிச்சாரியா? அந்த மாதிரி நீ கெளியா? நீ ஏன் இப்போ வெயிலில் சாவுறீங்க? அவரெல்லாம் பணமாக பார்த்தாரு. பணமாயா பார்த்தாரு இவர்? ஆடா பாய்ங்களா, ஏன் பணத்தை வச்சுன்னு கோடி கோடியாக வச்சுன்னு மூட்டை மூட்டையாக விட்றீங்களேயா? உங்கள் கட்சிக்காரன் 400 கோடி விட்டுக்கிறாங்க. தாம்பரத்தில் 400 கோடி விட்டு திரிக்கிறாங்க. 21ஆந்தேதி அவருக்கு கேஸுக்கு வர வச்சுக்கிறாங்க. அங்கே எலெக்ஷன் நிற்க போகுது. அந்த இடத்துல எலெக்ஷன் நிற்க போகுது. என்னையா அது? கோடி எங்கே ஆகுது, மோடி எங்கே ஆகுது? போங்கய்யா. ஏன் வந்து கேட்டுனுக்கிறீங்க? வேறு என்னையா வேணும் உங்களுக்கு? வேறு என்ன வேணும் சொல்லு. யார் வேறு என்ன கேட்குறேன்னா கேளு கேளு. காங்கிரஸ் ஆகிப்போச்சியா, 10 வருஷம் ஆச்சு. அவங்க இருக்கும்போது தான் நிம்மதியாக இருந்தாங்கய்யா ஜனங்க. இவர் மோடி வந்து பணக்காரனை வந்து இந்த பேங்க்கு இதெல்லாம் 4000 கோடி 5000 கோடி தள்ளுபடி பண்ணார். ஏழைங்களுக்கு பண்ணாரா? 1000 ரூபாய் இருந்தாலும் பேங்க்கில் இருந்து பிடி. 4000 கோடி 5000 கோடி தள்ளுபடி விட்டார். யாராக இருக்கு? இந்த ரிலையன்ஸு, அம்மானிலாம் அவனுங்களாம் இப்போ லட்சக்கணக்கில் கோடி வச்சுருக்கிறான். அவனுங்களை விட்டானுங்க இப்போ திருப்பி வலிச்சிங்கன்னு இப்போ லஞ்சம் வாங்கின்னு இப்போ எலெக்ஷன் நடத்துகிறாரு. ஏன் மக்களை விடு. மக்களுக்கு ஒரு 1000 ரூபா பணத்தில் பேங்க்கில் இருந்தாலும் குர்ரா இல்லை கட்டலாம், போலீஸ் வரும், பேங்க்லேருந்து ஆள் வருவாங்க. என்னையா இது? மக்களை செலவு பாரியா? பணக்காரன் தான் ஏன் பணக்காரன் இது பண்ணுறீங்க? எனக்கெல்லாம் மோடியே பிடிக்காது எனக்கு. அதனால தான் நாங்கள் கூட்டணிக்கே போகல. எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வானான்னு சொல்லிட்டோம். அதாவது அதிமுக ஒதுங்குச்சு. போன வாட்டி இருந்தாங்க, கெட்ட பேர் வரப்போன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி என்ன பண்ணார்? எப்பா வானாடா, எப்பா நாங்கள் தனியாக போயிடுறோம், நீங்கள் ஒழிஞ்சு போங்கடா. எப்படின்னா நான் வரலடா எப்பான்னு எடப்பாடி ஐயா தான் சொன்னார். வானாயா, எங்கள் மோடியும் வேணாம், எந்த கேடியும் வேணாம். நாங்கள் தனியாக நீங்கள் கெலிக்கிறோமோ இன்னும் எங்கள் செல்வாக்க நாங்கள் காட்டுறோம். உன் பண செல்வாக்க நீங்கள் காட்டிங்க. மக்களாக தேர்ந்து நாங்கள் எடுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? நீ பணத்தை வச்சு செலவு பண்ணு. ஒரு ஒன்றையில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா தராங்க. இப்போது ஆர்கே நகரில் மோடி ஆளுங்க 1000 ரூபா தராங்க. கண்ணெதிர்க்க பார்க்குறேன். மெட்ரோ ஓட்டு இறங்குறேன், சைடில் கொடுக்குறானுங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய். என்னையா இது? பணம் நாங்களாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம். ஓட்டா போட்டு போட கட்டினா போங்க. நல்லவனாக தேர்ந்தெடுத்தா நல்லது செய்வாங்க. நீ திருட்டு பண்ண தேர்ந்தெடுத்தா ஓட்டை வாங்கிட்டு போய் உள்ளே போய் உட்காந்துப்பானுங்க. சீமான் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லது பண்ணுவார், பண்ண மாட்டார் அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் எவ்வளவோ எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டுன்னு வருது. அது இல்லாத ரோடு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு மக்கள் கையிலேருந்து தான் சுரண்டி விலைவாசியை எல்லாத்தையும் ஏற்றுறாங்களே கண்டி எதுவுமே நம்மளுக்கு இதுவாகலை. விவசாயம் பாதிக்கப்படுது. கடல் நீர்லேருந்து ஏதோ காற்று எடுக்கிறாங்களாம், சிஎன்ஜியோ நவோ எடுக்கிறாங்களாம், நிலத்தடியிலேருந்து எல்பிஜி எடுக்கிறாங்களாம். இதெல்லாம் எடுத்தால் நம்ம நாடு எப்படி உருப்படும்? இதெல்லாம் தடுக்கணுன்னா சீமான் கண்டிப்பாக வரணும். நம்மளுக்கு வந்து ஃப்ரீன்னு எதுவுமே வேணாம். இலவசமாக எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். பஸ்ஸு ஃப்ரீ வேணாம், வேறு எதுவுமே வேணாம். எங்களுக்கு விலைவாசி கம்மியாக ஆகணும். எங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நம்ம வாழ்வாதாரம் வந்து சீர்குலையாமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். அதுக்கு சீமான் கண்டிப்பாக வரணும். நாங்கள் வரணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்தந்த நாட்டில், தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிறவங்க, தமிழை ஆளக்கூடியவங்க, அந்த மாதிரி சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். வந்தாக்கா எல்லாமே சுத்தமாக இருக்கும். என்னோட உண்மை ஆணித்தரமானது. இல்லை, ரெண்டுமே வந்து போயிடுச்சு. இவங்க செஞ்சதெல்லாம் சரியானது சிலது செஞ்சுருக்காங்க.
ஆனால் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரலை. அப்போ ஒரு ஆட்சி நடத்துகிறவங்க அதிகாரத்தில் பெரும்பான்மை டெல்லியில் இருக்கிறவங்க அவங்க சரியான விஷயத்த மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும். நீங்கள் அரசியலில் மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் இப்போ பிரதமராக மட்டும் இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்றதை கவனிக்கணும். அதை இவங்கெல்லாம் தவறிட்டாங்க. இனிமேல் வந்தால் தமிழ் ஆளக்கூடியவங்க இங்கே வரலாம், தமிழ்நாட்டில் சீமான் வரலாம்.